வணக்கம் அம்மீஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பிரைட் ஃப்ளெக்ஸ். நான் தான் பிரைட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃபைன், நானும் நல்லா இருக்கேன். அண்ட் ரொம்ப நாள் ஆச்சுல, இல்லை ஒரு 10 days இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ போட்டு. சரி தெரியல கரெக்டாக. ஸோ வந்துட்டேன் மறுபடி. அண்ட் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். அண்ட் இன்றைக்கி நம்ம ஜெமினிக்கான ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். காதல் கணவன் எப்படி இருக்குது பார்க்கலாமா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இமேஜின் யுவர் செல்ஃப். ஸோ நீங்கள் இப்போது ஜிமினை பார்க்க வந்துட்டுருக்கீங்க. பட் ஜிமின் பைக்கில் உட்காந்து ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கான். ஜிமின் ஒன்று தான் இங்கே பாரு. ஏய் வாடி வாடி, என்ன போ என்ன? ஜிமின் ஸ்மோக் பண்ணாத ஜிமின். ஏய் இருடி லாஸ்ட்டில் இத்தனோண்டு இருக்கு, முடிச்சுட்டு வரேன். இப்போ சொல்லுடி அப்படின்ட்டு அவனோட ஷூவில் அதை போட்டு மிதிச்சிட்டு இருக்கான். நான் எத்தனை தடவை சொல்கிறது ஸ்மோக் பண்ணாதன்னு? ஏய் மூட்ரி, என்னாடி இப்போ ஸ்மோக் பண்ணா என்ன உலகம் அழிஞ்சிருமா? ஜிமின் என்ன ஜிமின் இப்படி பேசுகிற? ஏய் மூடிட்டுரு. என்ன எதுக்கு வந்த சொல்லு. இங்கே பாரு, உன்கிட்ட ஒன்று சொல்லணும். என்ன சொல்லணும் சொல்லு. இல்லை நீ லைப்ரரிக்கு வா. ஏய் லைப்ரரிக்குலாம் என்னால் வர முடியாது, சொல்லிட்டு போ. இல்லை நீ லைப்ரரிக்கு வா, நான் அங்கே வந்து சொல்கிறேன் உன்ட்ட. சரி வா அப்படின்ட்டு 2 பேரும் லைப்ரரி போகிறீங்க. போனாங்க, யாருமே இல்லை, ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. நீங்கள் போய் ஜன்னலோட ஓரமாக நின்றுட்டு நீங்கள் அவன்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறீங்க. ஜிமின் என்ன எதுக்கு கூப்பிட்டா அதை சொல்லு ஃபஸ்ட்டு. ஜிமின் சொல்கிறத கேளு ஜிமின். சொல்லு. என்னைக்கு பொண்ணு பார்க்க வர உங்கள் வீட்டுக்கு? பொண்ணு கேட்க வர. ஜிமின் அதை பற்றி தான். என்ன அதனா என்ன சொல்ல போகிற? ஜிமின் சொல்கிறத கேளு ஜிமின். சொல்லு கேட்குறேன். ஜிமின் நமக்கு இனி என்ன? நமக்கு இனி என்ன? இனின்னு இழுக்கிறிய என்ன? நமக்கு இனி செட் ஆகாதா? ஒத்தா என்ன நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்க? புரியல எனக்கு. அவன் இங்கே லவ் பண்ணி மயிறு பிடுங்கிட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு புள்ள குட்டியெல்லாம் பெற்றுட்டாண்டி. நான் உங்கள் அப்பன்ட்ட பேசுகிறேன்னு சொல்லி அத்தனை வாட்டி கேட்டிருக்கேன். நீ என்ன சொல்கிற? ஜிமின் வேணா ஜிமின், இப்போ வேணா ஜிமின். என்னடி ஒத்தா என்ன நினச்சிட்டு இருக்க? என்ன நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்க? புரியல எனக்கு. என்னாடி நினச்சிட்டு என்ன ஒத்தா மயிராணி? நான் தான் வந்து கேட்குறேன்னு சொல்கிறேன்ல, என்ன அப்போ விட்டு போகலான்னு முடிவு பண்ணிட்டா அப்படி தானே? ஜிமின் அப்படி என்னடி அப்படி இல்லை, வாயில் அதுவும் வந்துடுவான், பேசாமல் இருந்துரு. ஜிமின் சொல்கிற. ஏய் நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம், அவள் தானே முடிஞ்சிச்சு இல்லை, பிரேக்கப் தானே, கிளம்பு. ஜிமின் இங்கே பாருடா. ஏய் ஒத்தா மூடிட்டு கிளம்பிடு, அவள் தான் பார்த்துக்கோ, செவ்வில் கட்டி இழுத்துருவேன், கிளம்பு. ஜிமின் இங்கே பார். ஏய் மூடிட்டு இருடி, கிளம்பு. முடிச்சிட்டல, எல்லாத்தையும் முடிச்சிக்கலான்னு சொல்லிட்டல, அப்புறம் என்ன? கிளம்பு கிளம்புடி. ஜிமின் இங்கப்பா. ஏய் கிளம்புடின்னா கிளம்பு, புரியுதா? நீ ஓவர் மைண்டாக பேசின்லாம் இருக்க வேணாம், கிளம்பு அப்படின்னோடனே நீங்கள் அழுதுகிட்டே கிளம்புறீங்க. ஜிமினும் அப்படியே ஜேகேவை பார்க்க தான் போகிறான். ஏய் என்னடா, என்ன காண்டா இருக்க? என்ன பிரச்சனை? டேய் ஒத்தா பேசாமல் இருக்கியா? என்ன மச்சான், என்ன ஆச்சு உனக்கு? ஏன் அப்படி இருக்க சொல்லு. என்ன உனக்கு சண்டையா? முச்சிக்கிறாளாம் எல்லாத்தையும். அத்தா சொல்லிட்டு கிளம்புறா. எங்கள் வீட்டில் மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க, நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், முடிச்சிக்கலாம், நம்ம 2 பேருக்கு செட் ஆகாது அப்படிங்கிறா. ஒத்தா நான் அத்தனை வாட்டி கேட்குறேன்டா, வா நான் உங்கள் வீட்டில் பேசுகிறேன் அப்படின்னு. அப்பெல்லாம் வேணா ஜிமின் அப்படிங்கிறா. இப்போ மட்டும் வந்து முடிச்சிக்கலான்னா அதான் முடிச்சிக்கலாம் போ அப்படின்னு கிளம்பிட்டா. ஏய் என்னடா சொல்கிற? முடிச்சிக்கலான்னு சொல்லிட்டாளா? ஆமாண்டா முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டா. சரி மச்சான் வீடு, உனக்கு கொடுத்து வைக்கல. நீ பாரு ஜங்குக், நானே காண்டில் இருக்கேன். நீ மூடிட்டு போய் அந்த பொண்ணை லவ் பண்ணுற வழியை பாரு, புரியுதா? வந்துட்டான் பெருசாக பேசினேன். ஏய் என்னடா உனக்கு பிரச்சனை? போய் அந்த ஷர்ஷாவை லவ் பண்ணி தொல்டா, இங்கே வராதுன்ட்ட. சரி நான் போகிறேன். என்ன வீட்டுக்கு வரியா? சரக்குலாம் வாங்கி வைக்கவா? நீ மூடிட்டு போ. என்ன நான் வர்றேன், எனக்கு தெரியும்.
அப்படின்ட்டு அவனும் பைக் எடுத்துகிட்டு ஜேகேவும் கிளம்பிடுறான். ஜிமினும் போய் தனியாக உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு தான் ஜேகேவை பார்க்க போகிறான். இப்போ அப்படியே டேஸ் ஒரு 1 month அப்படியே பாஸ் ஆகிருக்கும். நீங்களும் ஜிமினும் பேசிக்கிறதே இல்லை. இப்போ உங்களுக்கு 1 weekல வெட்டிங். உங்கள் வீட்டில் அவ்வளோ பேர் இருக்காங்க, நீங்கள் அப்படியே சேடாகவே உட்காந்துருக்கீங்க. ஜிமின் கிட்டேருந்து ஒரு கால் கூட வரல. நான் என்ன அப்படி தப்பு பண்ணேன்? அவன் வந்து பொண்ணு கேட்குறேன்னு தான் சொன்னான். நான் தான் வேணான்னு சொன்னேன். எனக்கு எங்கள் அப்பாவை ரொம்ப பிடிக்கும். எங்கள் அப்பா தலை குனிடுறது என்னால் எப்படி பார்க்க முடியும் சொல்லு? அவனுக்கு அது புரியலையா? என்ன நான் பண்ணேன்? ஜிமினா, ஐ லவ் யூ, ஐ ரியலி லவ் யூ ஸோ மச் அப்படின்னு உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்கள் கசின் வந்து உங்கள் பக்கத்தில் உட்கார்றா. ஹேய், என்னடி ஆச்சு? ஒன்றும் இல்லைடே, விடு, ஒன்றும் இல்லை. ஏய், என்னாச்சுன்னு சொல்லு இப்போ. ஒன்றும் இல்லடி, பேசாமல் இரு. நீ போய் ஃபங்க்ஷன் ஆக வேண்டியதெல்லாம் பாரு. ஏய், என்னடி ஆச்சு? இப்படி உட்காந்துருக்க. என்னன்னு சொன்னால் தானே எங்களுக்கும் தெரியும். ஒன்றும் இல்லடி, நீ போ, கிளம்பு. ஒன்றும் இல்லை. ஏய், சொல்லுடி. ஏய், விடுறி, ஒன்றும் இல்லை அப்படின்னு நீங்கள் ரொம்ப சொல்கிறீங்க. அவளும் சரி, நீ என்ன மது பண்ணு, நான் போகிறேன் அப்படின்ட்டு அவளும் போயிடுறா. இப்படியே உங்கள் வெட்டிங் வந்துருச்சு. நாளைக்கு உங்கள் வெட்டிங். இன்றைக்கி நைட்டு வரையும் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கீங்க. அவனுக்கு என் மேலே பாசமே இல்லைல்ல. அவன் வரமாட்டானா? எங்கள் அப்பாட்ட இப்போ கூட வந்து கேட்க மாட்டானா? நான் பூசுன்னா அவன் போயிடுவானா? ஜிமினா, ஏன்டா அப்படி பண்ணுற? ஒன்றுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. இப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் ஆகுது. நிறைய பேர் வந்திருக்காங்க. ஒயன். ஆமாம், சொல்லுங்க. ஏன்டா இப்படி சோகமாக இருக்க? சரி, மாப்பிள்ளை எவ்வளோ ஜாலியாக இருக்கார் தெரியுமா? உனக்கே பிடிச்சி போயிடும் அவரை பார்த்தேன்னா. சரிம்மா அப்படின்ட்டு நீங்கள் ரொம்ப சோகமாக இருக்கீங்க. உங்கள் அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வயன், சொல்லுமா. உனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லையா என்ன? மா, அதெல்லாம் இல்லை, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேண்ணா. சரி, ஏன் அப்புறம் சோகமாக இருக்கு? சரிடா. சரிம்மா அப்படின்ட்டு ஒரு ஃபேக் ஸ்மைல் பண்ணுறீங்க. அவங்களுக்கு அது ஒரு மாதிரி தெரியுது, இவ ஒழுங்காக சிரிக்கல அப்படின்னு. ஸோ அவங்களும் அப்படியே போயிடுறாங்க. இப்போ உங்களை கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. நீங்களும் போய் உட்காடுறீங்க. ஐயர்லாம் மந்திரம் சொல்லிகிட்டு இருக்காரு. மாப்பிள்ள, தாலி எடுத்து கட்டுங்க அப்படின்ட்டு அவர் தலையை மட்டும்தான் ஆட்டுறாரு. உங்களுக்கு அவ்வளோதான். அந்த தாலியை எடுத்துகிட்டு வந்து உங்கள் கழுத்துலேயே கட்டுறாங்க. நீங்கள் அவ்வளோதான், கண்ணிலேருந்து டியர்ஸாக வருது. அப்போ தான் நீங்கள் மாப்பிள்ளையே பார்க்குறீங்க. வேறு யார்? நம்ம தலைவன் ஜங்குக் தான். அவர் அப்படியே விங்க் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே ஷாக்காக இருக்கீங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு உங்களுக்கு. இப்போ தான் நான் ஜங்குக்கே கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. இப்போ அப்படியே நைட்டும் ஆகுது. அப்படியே உங்கள் அம்மா உங்கள் ஃபஸ்ட் நைட் ரூம்குள்ளே கொண்டு போய் விடுறாங்க. நீங்களும் போகிறீங்க. பார்த்தா ஜிமின் அப்படியே ஃபோன் நோண்டிட்டு இருக்காரு. ஃபோன் ஆச்சு, ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் அப்படியே போகிறீங்க. அவர் பார்த்துட்டு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டாரு. ஜிமினா, எதுக்கு லைட்லாம் ஆஃப் பண்ண? எதுவும் நடக்க போகிறது இல்லை, அதுக்கு தான். என்ன, எதுவும் நடக்க போகிறது இல்லையா? என்ன சொல்கிற? என்ன நடக்க போகுது? உனக்கும் எனக்கும் ஒன்றும் இல்லை, புரியுதா? மூடிட்டு வந்து படு. இல்லை அங்கே சோஃபா இருக்குல்ல, அங்கே போய் படு. ஜிமினா, என்ன ஜிமினா சொல்கிற? நீ தான் உங்கள் அப்பா காட்டுற மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னோம்ல, போ அவனே கல்யாணம் பண்ணிட்டு குடும்பம் நடத்து. அதுதான் பண்ண வந்திருக்கேன். இல்லை, எங்கள் அப்பா காட்டின மாப்பிள்ளையை தான் கல்யாணம் பண்ணிட்டு குடும்பம் நடத்த வந்திருக்கேன். ஓ, அது வேற ஆளை போய் பாரு. நாங்களாம் எதுவும் நடக்க போகிறது இல்லை இங்கே, புரியுதா? மூடிட்டு படு அப்படின்னோன்னா அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஏன்டா இவன் இப்படி பண்ணுறான்ட்டு. நீங்கள் அவனை படுத்துட்டு ஹக் பண்ணுறீங்க. அவன் கையை எடுத்து விட்டு, இங்கே பாரு, நீ என்னன்னாலும் பண்ணு, பாத்தியா, இனி உன்கிட்ட வரமாட்டேன், நான் தொடக்கூட மாட்டேன், புரியுதா? போ, தள்ளி போ அப்படின்ட்டு உங்களை தள்ளி விடுறாரு. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நீங்களும் அப்படியே தூங்குறீங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நீங்கள் குளிச்சுட்டு சாரீ வியர் பண்ணிட்டு இருக்கீங்க. அவன் அப்போ தான் கண் முழிச்சு எழுந்திருக்கிறான். பார்த்தா அப்படியே உங்களோட சைட் வியூ. நீங்கள் மிரரை பார்த்து சாரீ கட்டிகிட்டு இருக்கீங்க. அவ்வளோதான் தலைவன் அப்படியே பேனும் உங்களையே பார்த்துட்டு இருக்காரு. காலையிலேயே ஆரம்பிச்சிட்டா.
நான் சும்மா இருந்தாலும் இவ சும்மா இருக்க மாட்டேங்கிறாளே. ஐயோ ஜிமினா, அதெல்லாம் பார்க்காத ஜிமினா அப்படின்ட்டு அவன் டவல் எடுத்துகிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிறான். ஜிமின், என்ன என்ன இங்கே இந்த பின்னை குத்தி விடு வா. நீயே குத்திக்கோ, உனக்கு கை இல்லையா? கை வலிக்குது ஜிமின், சீக்கிரம் வாங்க. இரு வந்து தொலைகிறேன் அப்படின்ட்டு அவர் வந்து உங்களோட சாரி பின்ன குத்தி விடுறாரு. அப்படி இங்கே வா, கீழே வா, கீழே வா. என்னடி? கீழே அந்த ஃப்ளீட்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் ஒழுங்காக பிடிச்சிக்கோங்க. நீங்கள் சும்மா இல்லாமல் அவன் பிடிக்கிறான், நீங்கள் ஆடிக்கிட்டே இருக்கீங்க. புடி ஜமீன், சீக்கிரம் பிடி. மோளை பாய விரிக்கிறேன், உனக்கு விருந்து வைக்கிறேன், முழுசா என்ன தின்னு போட்டு போடா. நீ எதுக்கு தயங்கி நிற்கிற, என்ன ஒதுக்கி வைக்கிற, சும்மா மரண்டு பிடிக்கிற, கட்டி அல்லடா. உன் மரட்டு திமிரும் எனக்கு தான், அதுவும் தெரியும் எனக்கு தான். ஏய் சும்மா ஆடாமல் நில்லுடி, சும்மா பாட்டு பாடினா ஆடிட்டே இருக்க, பேசாமல் நில்லு. ஏன் வாயி, நான் பாடுறேன், உனக்கு என்ன? நீ வேலையை மட்டும் பாரு, புரியுதா? அப்படிங்கிறீங்க. அவன் அப்படியே முறைச்சிட்டே அவங்க சாரியை பிடிச்சி விட்டுறான். பொத்தி வச்ச ஆசை பொகுதடா ஒலையா, பொத்துக்கிட்டு ஊத்த பொகுதடா மலையா. ஏய் மூடிட்டு இரு, பிடிச்சி விட்டேன், நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அவன் ஷோல்டரில் டவல் எடுத்து போட்டு அவன் பாட்டுக்கு போகிறான். கோவத்தை பாரு, இவனை டீஸ் பண்ணுறதும் நல்லா தான் இருக்குது, இனி பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்கள் சிரிச்சுட்டே நீங்கள் ரெடி ஆகுறீங்க. ஜிமின் அப்படியே குளிச்சுட்டு வராரு வெளியே. பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்காரு, மேலே அந்த வாட்டர் ட்ராப்ஸாக இருக்குது. நீங்கள் அப்படியே பெட்டில் உட்காந்து அவனையே பார்த்துட்ருக்கீங்க. என்னையா டீஸ் பண்ண, உன்னை எப்படி டீஸ் பண்ணுறேன் பாரு. வெயிட் பண்ணடி என் செல்ல குட்டி அப்படின்ட்டு அவரும் அப்படியே கண்ணாடி முன்னாடி போய் அவர் ஹேர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அவர் ட்ரை பண்ணிட்டு, காதலின் சேட்டையடி கட்டில் மேல் வேட்டையடி, காயமும் இங்கே இன்பமடி அப்படின்ட்டு பாடுறாரு. நீங்கள் அப்படியே அவரே பார்த்துட்டே இருக்கீங்க. ஒல்லி குச்சி உடம்பு காரு, ஒட்டிக்கிட்டா உடம்பு காரு அப்படின்னு உங்களை அந்த கண்ணாடி வழியாக பார்த்துட்டு பாடிட்டு இருக்காரு. என்னது இது, நம்ம தானே டீஸ் பண்ணிட்டு இருந்தோம், என்னவன் இப்போது திடீர்னு இவன் டீஸ் பண்ணுறான். ஐயோ மட்டன் ஆயிரும், ஓடிரும் அப்படின்ட்டு நீங்கள் டோரை திறந்துட்டு ஓடிட்டீங்க. அவர் அப்படியே சிரிக்கிறாரு. தெரியும்டி, நீ எப்படி வந்தாலும் நான் உன்னைய பிடிச்சிருவேன், மாட்டு அடி என்கிட்ட அப்படின்ட்டு அவரும் ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு கீழே வராரு. நீங்கள் கிச்சனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏய் எனக்கு ஒரு காஃபி வேணும். போட்டுக்கோ, நீயே எது போட்டுக்கோவா? ஓ அப்படியா, சரி இரு வரேன் அப்படின்ட்டு அவர் கிச்சனுக்கு வராரு. நான் ரெட்டா சொல்லி உள்ள பாய அப்படின்ட்டு அவர் கையை தூக்கிட்டு அந்த கவுண்டர் டாப்பில் உட்கார்றாரு. இரு நான் டீ போட்டு தரேன். டீயா காஃபியா? காஃபி. சித்தரு ஒரு 5 minutes நான் போட்டுட்டு நான் உனக்கு எடுத்துகிட்டு வரேன். நீ அங்கே சோஃபாவில் போய் உட்காரு, நான் கொண்டு வரேன். நான் போதும் நீ போ பேசாமல். சரிடி அப்படின்ட்டு அவரும் சிரிச்சிட்டே போகிறாரு. இந்த பையன்கிட்ட மாட்டினோம், அவ்வளோதான், டீஸ் பண்ணியே சாவடிச்சிருவான். ஐயோ வேணாம் பேசாமல் இருந்துடலாம் அப்படின்ட்டு நீங்களும் பேசாமல் இருக்கீங்க. உங்களுக்கு இப்படியே தான் டேஸ்லாம் பாஸ் ஆகும். இப்போ 1 month ஆயிடுச்சு, 2 பேருக்குள்ளே ஒரு கிஸ் கூட இல்லை. ரொம்ப 2 பேரும் அவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க 2 பேரையும். இதெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹர்ஷா கிட்ட உட்காந்து புலம்பிகிட்டு இருக்கீங்க ஃபோனில். ஏய் இன்னம்மா எதுவும் பண்ணிக்கல? இல்லையே, நான் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன். ரொம்ப கோவமாக இருக்கான், என்ன பண்ண போகிறேன்னே தெரியல. இன்னைக்கு ஒரு கை பாத்திர வேண்டியதுதான். சரி எதுனா பண்ணு, அப்புறம் மறக்காமல் குட்டி வேணும் சொல்லிட்டேன். இன்னைக்கு அதை வச்சு தான் மெயின் மாஸ்டர் பிளானே போட்டிருக்கேன். சரி அவன் வர மாரி இருக்குது, நான் வைக்கிறேன். சரி பாய், நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கால் கட் பண்ணிடுறா. நீங்களும் அப்படியே உங்கள் பெட்டில் ஃபோன் பார்த்துட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ ஜிமினும் உள்றக்க வராரு.
அவரும் வந்துட்டு அவங்க பக்கத்துலேயே படுத்துட்டு, பக்கத்துலன்னா ரொம்ப கேப் இருக்கும் இடையில, படுத்துட்டு அவரும் ஃபோன் தான் பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே ஓரக்கண்ணால் அவரையே பார்த்துட்ருக்கீங்க. அவருக்கு அது தெரியுது நீங்கள் பார்க்குறீங்கன்னு, பட் அவர் எதுவுமே சொல்லிக்கல. அவரும் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. நீங்களும் ரொம்ப நேரம் அவரையே அப்படியே பார்த்துட்டு இருந்துட்டு உங்களுக்கு பொறுமை தாங்க முடியாமல் எழுந்திரிச்சு உட்காந்துட்டு, ஜிமின் என்ன சவுண்ட் போடாத வயன், கூலாக பேச அவன்கிட்ட சரியா அப்படின்ட்டு. நீங்கள் ஜிமின் உங்ககிட்ட ஒன்று பேசணும். என்ன பேசணும்? ஒன்றும் பேசுகிறதுக்கு இல்லை, மூடிட்டு ஃபோனை பாரு. ஜிமின் சாரி ஜிமின் அப்படின்ட்டு அவன் காலிலே விழுவுறீங்க. ஏய் என்னடி பண்ணுற? ஜிமின் எனக்கு நீ தானே அந்த பையன் தெரியாதுடா, இன்னைக்கு எங்கள் அப்பா முக்கியம்டா, எங்கள் அப்பா தலை குனிறதை பார்க்க முடியாது ஜிமின், அதனால தான் நான் போகிறேன்னு சொன்னேன். மற்றபடி நீ நினைக்கிற மாரி நான் உன்னை விட்டெல்லாம் போகலடா. ஏய் இந்த நடிப்புலாம் இங்கே வேணாம், கிளம்பு. ஜிமின் பாரு ஜிமின். ஏய் மூடிட்டு இருடி, நல்லா பார்க்கலாம் முடியாது. நமக்கு குட்டி வேணும்ல? குட்டி ஜட்டி சொல்லு. ஏய் என்னடா இப்படி பேசுகிற? நமக்கு ஜிஃபான் வேணும்ல? ஜிஃபான் பிறக்க வேண்டிய நேரத்தில் பிறப்பான். பிறக்க வேண்டிய நேரத்தில் பொறுப்பானா? இப்போ என்ன, இப்போ பிறக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜிமின். ப்ளீஸ் ஜிமின், ஜிஃபான் வேணும் ஜிமின். ஏய் ஜிஃபான்லாம் கொடுக்க முடியாது, என்ன பண்ணுவ? கொடுக்க முடியாதா? அப்போ நான் எடுத்துக்கவா? எடுத்துப்பேடி? எடுத்துப்பேன், நான் எடுத்துப்பேன் அப்படின்ட்டு அவனை போய் கிஸ் பண்ணுறீங்க. அதான் அவனும் அவ்வளோ கிஸ் பண்ணுறான், அவங்கள ரொம்ப பிடிச்சி வச்சு பண்ணிகிட்ருக்கான். லவ் யூ வயன். ஏய் இவ்வளோ ஆசை வச்சுருக்கல, வந்து கிஸ் பண்ண வேண்டியதானே? விட்டு போனல்லடி, விட்டு போனல, அப்புறம் என்ன பேசுகிற? சாரி. ஏய் நான் கூட சாரி கேட்டுக்கிறேன். சாரி. லவ் யூ. லவ் யூ. ஜிஃபானுக்கு ரெடி பண்ணுவோமா? ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு அவர் உங்கள் லிப்ஸில் கிஸ் கொடுக்குறாரு. லவ் யூ டி. ஓகேடா, அன்டில் த சைனிங் ஆஃப் பிரைட். டாடா பாய், லவ் யூ.